வணக்கம். அன்புடன் பிபிஎஸ் அங்கோர் வார்டுல இருந்து வெளியான நம்ம அக்குன் அடுத்து அங்கோர் தோம் நகரத்து மையத்தில் அமைந்துள்ள பாயோன் கோயிலுக்கு போக போறோம். வாங்க. இந்த கோயிலை பார்த்த உடனே நம்ம கவனத்துல ஈர்க்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் நம்ம அமைதியா பார்த்து கொண்டிருக்கோம் அந்த பிரம்மாண்ட கல் முகங்கள். எந்த பக்கம் நின்னு பார்த்தாலும் அந்த முகம் நம்மள பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கு. அந்த முகங்களுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய வரலாறு மறைந்திருக்கிறது. அந்த வரலாற்றை கொஞ்சம் பார்ப்போம். பாயோன் கோவில் 12ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 13ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் கம்போடியாவில் புகழ்பெற்ற மன்னரான 7ஆம் ஜேவர்மன் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. அந்த காலத்தில் கேமர் பேரரசு மிகவும் வலிமையான பேரரசாக இருந்தது. அதன் தலைநகரமாக இருந்தது அங்கோர் தோம். அந்த நகரத்தின் மையத்தில்தான் இந்த பாயோன் கோயில் அமைக்கப்பட்டது. பாயோன் கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு அதன் பல கோபுரங்களில் 4 முகங்களிலும் செதுக்கப்பட்டிருக்கும் அந்த பெரிய அமைதியான முகங்கள் தான். இந்த முகங்கள் யாருடைய உருவம் என்பதில் வரலாற்று ஆய்வாளர்களுக்கிடையே பல்வேறு கருத்துக்கள் உள்ளன. பல ஆய்வாளர்கள் இந்த முகங்கள் மகாயான பௌத்த சமயத்தின் கருணையின் உருவமாக கருதப்படும் அவலோகிதேஸ்வரருடன் தொடர்புடையவை என்று கருதுகின்றனர். அதே நேரத்தில் அந்த முகங்களில் மன்னர் 7ஆம் ஜேவர்மனின் உருவத் தாக்கமும் இருக்கலாம் என்ற கருத்தும் உள்ளது. அதனால்தான் பாயோன் கோவில் இன்றும் பல மர்மங்களை தன்னுள் வைத்திருக்கும் ஒரு அற்புதமான வரலாற்று சின்னமாக இருக்கிறது. பாயோன் கோவிலின் சிறப்பு அந்த முகங்களோடு மட்டும் முடிந்து விடவில்லை. அதன் சுவர்களில் அந்த காலத்து வாழ்க்கையே கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது. போர்கள், மன்னர்கள், வீரர்கள், வணிகர்கள், சந்தைகள், சாதாரண மக்களின் வாழ்க்கை, விலங்குகள், இப்படி அந்த காலத்து சமூக வாழ்க்கையின் பல காட்சிகளை இந்த கற்சிற்பங்களில் நாம் பார்க்க முடிகிறது. அதனால் பாயோன் ஒரு கோவில் மட்டுமல்ல, அது கல்லில் எழுதப்பட்ட ஒரு வரலாற்று புத்தகம். இப்ப ஒரு முக்கியமான கேள்வி, பாயோன் கோவிலுக்கும் நம்ம சிவபெருமானுக்கும் என்ன தொடர்பு? இதுதான் அந்த கோவிலின் வரலாற்றில் மிகவும் சுவாரஸ்யமான பகுதி. பாயோன் கோவில் முதலில் மன்னர் 7ஆம் ஜேவர்மன் காலத்தில் மகாயன பௌத்த சமயத்துடன் தொடர்புடைய அரச கோவிலாக உருவாக்கப்பட்டது. பின்னர் மன்னர் 8ஆம் ஜேவர்மன் அவரின் ஆட்சி காலத்தில் கேமர் பேரரசில் இந்து சமயத்தின் தாக்கம் மீண்டும் அதிகரித்தது. அந்த காலத்தில் பாயோன் கோவிலிலும் பல மாற்றங்கள் செய்யப்பட்டன. அவற்றில் சிவபெருமானின் உருவங்களும் சிவலிங்கமும் முக்கியமானவை. பாயோன் கோவிலின் உள்ளே சிவபெருமானுடன் தொடர்புடைய சிற்பங்களும் சிவலிங்கத்திற்கான வரலாற்று சான்றுகளும் கண்டறியப்பட்டுள்ளன. அதனால ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும். பாயோன் கோயில் சிவபெருமானுக்காகவே கட்டப்பட்டதுன்னு சொல்றது ஒரு வரலாற்று ரீதியாக சரியான தகவல் இல்லை. அதுக்கு பதிலா பாயோன் கோவில் வரலாற்றில் பௌத்த சமயத்துடனும் இந்து சமயத்துடனும் தொடர்புடைய பல முக்கியமான அடையாளங்கள் உள்ளன என்று சொல்வதுதான் ரொம்ப சரியா இருக்கும். ஒரே கோயில், பல நூற்றாண்டுகள், பல மன்னர்கள், பல சமயங்களின் தாக்கங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து பாயோன் கோவில் இன்னைக்கும் நமக்கு எடுத்துக்காட்டுது. இதுதான் பாயோன் கோயிலோட மகத்துவம். பாயோன் கோயில்ல இருந்து நாங்க வெளியாகி எங்களோட அடுத்த டெஸ்டினேஷன் போறோம். வாங்க நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி. அன்புடன் பிபிஎஸ். பாய்.